வணக்கம் மக்களே! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிங் மென்டார் சேனல். ஸோ, இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஆர்ஆர்பி பிஓ பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆர்ஆர்பி கிளர்க்கோட பிரிலிம்ஸ் வந்து பாதி பேருக்கு முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து கிளர்க் பிரிலிம்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ, இப்போ வந்து அந்த பிரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரோட மைண்ட்லயும் இப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்ஸ் வந்து எந்த மாரி வந்து இருக்கும்? மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும்? ஸோ என்ன மாரி கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். சில பேர் வந்து எப்படி பிரிப்பேர் பண்ணணும்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பிரிப்பேர் பண்ணலாமா? அல்லது இப்பவே பிரிப்பேர் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிலேஷன்ல இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தரப்போற வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? நான் எப்படி வந்து ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் 2 எக்ஸாமும் கிளியர் பண்ணேன். அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோல என்னுடைய ஸ்கோர் கார்டையும் நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன்ப்பா. ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் பிரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்க்கு ஒரு 30 டேஸ் வந்து டைம் இருக்கும். ஸோ அந்த 30 டேஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10, 15 நாள்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸும், கம்ப்யூட்டர் அவேர்னஸையும் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் டெஸ்ட் மட்டும் தானே போடணும், டெஸ்ட் போடணும், குவிஸ் போடணும் அப்படிங்கிற மாரி தாட்ல வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எது வந்து நல்லா வருதோ அத மட்டும் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ரீசனிங் நல்லா போடுவாங்க. ஸோ ரீசனிங் மட்டும் அப்படியே போட்டு, போட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க. கம்ப்யூட்டர் கொஞ்சம், கொஞ்சம் படிப்பாங்க. ஸோ இந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாம சும்மா பக்கத்துல உள்ளவங்க என்ன பண்றாங்களோ அத பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க. சரி எப்படி சார் பிரிப்பேர் பண்ணணும்? அந்த இருக்கிற டைம வந்து எப்படி சார் யுட்டிலைஸ் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம்ல குவான்ஸும், ரீசனிங்கும் சேர்த்து வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 50% இருக்கு உங்களுக்கு. ஓகேவாப்பா? குவான்ஸும் 40 கொஸ்டின், ரீசனிங்கும் 40 கொஸ்டின். 2க்குமே 1.25 மார்க். ஓகேவா? ஸோ டோட்டலா இந்த 2 செக்ஷனையும் சேர்த்தே நமக்கு 100 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இத வந்து கடைசி 1 வாரம் மட்டும் நம்ம டெஸ்ட் போட்டு இந்த 100 மார்க்குக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு நடக்காத ஒரு விஷயம். ஓகேவா? அந்த 1 வீக் வந்து மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு பத்தவே பத்தாது. ஓகேவா? ஸோ அதனால ஸ்டார்ட்டிங்ல இருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, குவான்ட்ஸ் ரீசனிங் வந்து நம்ம வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நாளைக்கு வந்து 6 to 7 ஹவர்ஸ் நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல 50% ஆஃப் டைம் வந்து குவான்ட்ஸ் ரீசனிங்க்கு நீங்க வந்து ஒதுக்கிரணும். 6 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, 3 ஹவர்ஸ் வந்து குவான்ட்ஸ் ரீசனிங்க்கு வந்து நீங்க வந்து ஒதுக்கிரணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, 50% ஆஃப் ஸ்கோர் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, குவான்ட்ஸ் ரீசனிங்ல இருக்கு. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்க பொறுத்தமட்டுல, நான் எழுதின பேட்ச்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய பேர் வந்து 50 அவுட் ஆஃப் 50. ஸோ ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. ஓகேவா? ஸோ குவான்ட்ஸுமே ஓரளவு அப்ளிகேஷன் டாபிக் தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 30க்கு மேல போட முடிஞ்சது. ஸோ நான் எழுதுனது வந்து 2019. ஸோ அந்த வருஷம் வந்து குவான்ட்ஸும் ஓரளவு பண்ண முடிஞ்சது. ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸும், கம்ப்யூட்டர் மட்டும் விழுந்து விழுந்து படிச்சவங்களால கிளியர் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கட் ஆஃப் அதிகம். ஸோ நீங்க குவான்ட்ஸ்ல கண்டிப்பா ஓரளவு டீசென்ட்டான ஸ்கோர் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 6 ஹார்ஸ் படிக்கிறீங்கன்னா 50% ஆஃப் டைம் அதாவது 3 ஹார்ஸ் வந்து குவான்ட்ஸ் ரீசனிங்க்கு வந்து ஒதுக்கிருங்க. 6 ஹார்ஸ்னா 3 ஹார்ஸ் வந்து அதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி எப்படி சார் போட்டு பார்க்கறது? நெறைய செக்ஷனல் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கப்பா. ஓகேவா? ஸோ நான் வந்து சொல்றது வந்து செக்ஷனல் டெஸ்ட்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுங்க. ஒரே நிமிஷம்ப்பா. ஸோ செக்ஷனல் டெஸ்ட்க்கு வந்து எல்லாரும் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? சரி ஓகே. கரெக்ட்டா வந்து வரல. சரி பார்த்துக்கோங்க. செக்ஷனல் டெஸ்ட்க்கு வந்து எல்லாரும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுங்க. மேத்ஸ், ரீசனிங்ல வந்து
செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளவு நாள் சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த கொஸ்டின் வந்து இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி உள்ள லாஸ்ட் 4 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா வந்து படிச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? இப்போ செப்டம்பர்ல வந்து மெயின்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ செப்டம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், மே. ஸோ மே ஸ்டார்டிங்ல இருந்து ஓரளவு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு நீங்க ஏற்கனவே படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதையும் லைட்டா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. குவிஸ் ஏதாவது போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் அவ்வளவுதான். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அரிஹன் புக் இருக்குப்பா. ஸோ அந்த புக்ல உள்ள கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நான் சொல்றேன். நான் எப்படி எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்லிட்டு ஃபைனலா உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுல இப்போ நீங்க வந்து டிஸ்பிளேல வர்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு. ஓகேங்களா? ஸோ வந்து நேம் மட்டும் நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்கோர் கார்டு. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ 2019 அக்டோபர்ல வந்து இந்த எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரீசனிங்ல வந்து என்னோட ஸ்கோர் வந்து 40 பா. ஸோ அந்த டைம் வந்து சொன்னேன் இல்லையா, ரீசனிங் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து 40 அவுட் ஆஃப் 40 வந்து ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குவான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து 40ன்னு போட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து ராங். ஸோ 3 கொஸ்டின் வந்து தப்பா போட்டிருந்தேன். ஸோ அதனால எனக்கு 36.25. ஸோ இது வந்து ஃபைனல் மார்க் கிடையாது. ஸோ இந்த மார்க் இன்ட்டு 1.25 வந்து வரும். ஓகேவா? இந்த மார்க் இன்ட்டு 1.25 தான் உங்களுடைய ஃபைனல் மார்க்ல வந்து வரும். ஸோ பிளான்ஸையும் ரீசனிங்கும் இன்ட்டு 1.25 போடுவாங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து டிவைடட் பை 2 அல்லது இன்ட்டு 0.5. ஸோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் மார்க்ல வரும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி சார் நீங்க அப்ரோச் பண்ணீங்க? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களால எப்படி போட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கடகடன்னு ஒரு செக்ஷனை ஓபன் பண்ணுவாங்க. உட்கார்ந்து அவங்க பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ண வேண்டியது மார்க் டெஸ்ட் வந்து 10 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எடுப்பீங்க. கரெக்டா? அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க போட்டு சால்வ் பண்றப்பவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த கொஸ்டினை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கோங்க. ஓகேவாப்பா? மெயின்ஸ்ல செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுவும் நான் எழுதின டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்போசைட் டைம். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலயே ஈஸியான செக்ஷன் எதுன்னு பார்த்துட்டு அதுல போய் சால்வ் பண்ண பார்க்கணும். நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு போனப்ப கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த அளவு நான் படிச்சுட்டு போல. ஓகேவா? நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா 18 தான் எடுத்திருக்கேன். நான் அந்த அளவு நான் படிச்சுட்டு போல. ஸோ நான் வந்து குவான்ஸ் ரீசனிங் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போறேன். ஸோ வந்து ஓரளவு மாடரேட்டா கேட்டா கூட ஒரு 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படியாவது அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஏன்னா நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருந்தேன் குவான்ஸ் ரீசனிங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல தான் போனேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஓப்பன் ஆன உடனே நான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் குவான்ஸ்ல உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் நான் வந்து பார்த்துட்டேன். ஓகேவா? 40 கொஸ்டின்ஸையுமே நான் வந்து பார்த்துட்டேன். ரீசனிங்ல 40, குவான்ஸ்ல 40, மொத்தம் 80 கொஸ்டினையும் நான் பார்த்துட்டு எந்தெந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நான் ஒரு அனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து பாக்குறப்ப நான் ரீசனிங்லாம் பாக்குறப்ப பசில்லாம் பாத்தீங்கன்னா 4 லைன் இருந்துச்சு. அப்போ வந்து ஓகே, அப்போ வந்து ரீசனிங் கொஞ்சம் ஈஸியா தான் கிடைக்கும். எல்லாம் டைரக்ட் ஸ்டேட்மெண்டா வேற கொடுத்துருமா. சும்மா அப்படியே லைட்டா ஒரு 3 டு 4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பசில் வந்து ஓகே ஈஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சு. அப்புறம் வந்து மத்த டாபிக்ல வந்து கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணிட்டேன். ரீசனிங் ஃபுல்லா முடிச்சிட்டேன். அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா குவான்ஸ்ல போனேன். குவான்ஸ்ல 40 கொஸ்டின் ஏற்கனவே பார்த்து வச்சிருந்தேன். ஸோ வந்து எதாவது இப்போ ஒரு சில டிஎல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தான். ஸோ என்னன்னா ஒரே ஒரு பை சார்ட்டோ பார் சார்ட்டோ கொடுத்தோம்னா அதுல உள்ள டேட்டாஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ற மாதிரி கொடுத்துருவான். அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. கேஸ்லெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டைரக்டா லிங்க் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா ரீட் பண்ணி அது எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணி எக்ஸ்ல அசியூம் பண்ணிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் தான் நான் போட்டேன். ஓகேவா? நான் 40 என்னால போட முடியும்னு எனக்கு அப்ப தெரியாது. ஸோ நான் 20 தான் சால்வ் பண்ணேன். அப்புறமா வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ண போயிட்டேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் சரி, கம்ப்யூட்டர் நாலேஜும் சரி, அந்த ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுவேன். தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஆன்சரை வந்து மார்க் பண்ணுவேன். தெரியல அப்படின்னா இன்னொரு டைம் அந்த கொஸ்டினை ரீட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் போயிடுவேன். ஓகேங்களா? 40 கொஸ்டின் டக்குன்னு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும்.
கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படிதான். அந்த கொஸ்டினை ரீட் பண்றப்பயே உங்களுக்கு தெரியும். இது நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். படிக்காத கொஸ்டினை 2 டைம் 3 டைம் ரீட் பண்ணாதீங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு செக்ஷனல் டைமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ காம்போசைட் டைம்ல வந்து அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்பயுமே உங்களால வந்து ஸ்பீடா ரீட் பண்ணி போட முடியலன்னா கஷ்டம். ஏன்னா பைலிங்குலா இருக்கும் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால அதுக்கு ஏத்தாலும் கொஞ்சம் ஸ்பீடா ரீட் பண்ண கத்துக்கோங்க. அப்புறமா இங்கிலீஷ் சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி வந்தேன். அதுல வந்து டேட்டா சஃபிஷியன்சி இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ல உள்ள கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா இருக்கிறது எனக்கு தெரியாது. சரி ஓகே நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணேன். கடைசியா வந்து அதுல உள்ள கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி ஃபுல்லா என்னால போட முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்படிதான் நான் கிளர்க் எக்ஸாம் வந்து சால்வ் பண்ணேன்ப்பா. ஓகேவா? இது 2019ல நடந்த கிளர்க் எக்ஸாம் உடைய என்னுடைய ஸ்கோர். சரி ஓகே. அப்புறமா வந்து பிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் மறுபடியும் 2021ல வந்து நடந்த பிஓ எக்ஸாம் வந்து நான் திரும்ப அட்டன் பண்ணேன். ஆர்ஆர்பி பிஓ. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நான் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் எக்ஸாமுக்கு போனப்ப என்னோட மைண்ட்ல வந்து இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஈக்குவலா நான் வந்து ஓடணும் அப்படின்னா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் படிக்கணும். ஓகேவா? அதுக்கான டைம் வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ அப்ப நான் என் மைண்ட்ல என்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, குவான்ட்ஸ் ரீசனிங்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டா மட்டும்தான் அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளால நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குவான்ட்ஸ் ரீசனிங் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். பாத்தீங்கன்னா குவான்ட்ஸ்ல வந்து நான் ஒரு 4 கொஸ்டின் தப்பு. ஓகேவா? நான் 37 பக்கத்துல போட்டேன். 4 கொஸ்டின் தப்பு. ஸோ ரீசனிங்ல இவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணேன். 33 போட்டேன். கம்ப்யூட்டர் நாலேஜ் நான் பெருசா படிக்கலப்பா. நான் வந்து 8 மார்க் தான் எடுத்தேன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் பெருசா படிக்கல. அவ்வளவுதான். படிச்சதுக்கு இவ்வளவுதான் வந்துச்சு. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 110.25 எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து இன்டர்வியூ எல்லாம் சேர்த்து பாக்குறப்ப ஃபைனலா எனக்கு அந்த எக்ஸாம் வந்து கிளியர் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நான் வந்து எக்ஸாம்ல வந்து அப்ரோச் பண்ணேன். சரி ஓகே. இப்ப மெயின்ஸ் வந்து எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும்? என்ன மாரியான டாபிக்குக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு, ஸோ நான் பதில் சொல்றேன்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குவான்ட்ஸ். குவான்ட்ஸ் வந்து எப்படி சார் நம்ம வந்து பார்க்கறது? என்னென்ன மாரி டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஐ நெறைய சால்வ் பண்ணுங்கப்பா. ஓகேவா? பிஓவா இருந்தாலும் சரி, கிளர்க்கா இருந்தாலும் சரி, டிஐ வந்து நெறைய சால்வ் பண்ணுங்க குவான்ட்ஸ்ல. ஸோ 2ல இருந்து 3 டிஐ கூட கேட்கலாம் உங்களுக்கு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கேஸ்லெட் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க ஃபுல் டெஸ்ட் போடுறப்ப, அதுல வரக்கூடிய கேஸ்லெட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட, ரிவ்யூ ப்ராப்பரா பாருங்க. சில சமயம் வந்து டிஐ வந்து 1ஓ 2ஓ கேட்டுட்டு, கேஸ்லெட் வந்து உங்களுக்கு அதிகமா கூட கேட்கலாம். 2 கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால கேஸ்லெட்டும் நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்புறமா அப்ளிகேஷன் டாபிக். அப்ளிகேஷன் டாபிக்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்ச டாபிக், நோன் டாபிக்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இனிமேல் வந்து அதுல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ புதுசா ஒரு டாபிக்க கத்துக்கிறதுக்கு டைம் இனிமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக்க வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்கும். ஓகேவாப்பா? ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் டாபிக் அப்புறமா டேட்டா சஃபிஷியன்சி வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்கப்பா. என்னைய கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இருக்கிறதுலயே குவான்ட்ஸ்ல மெயின்ஸ் செக்ஷன பொறுத்தமட்டில டேட்டா சஃபிஷியன்சி தான் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டேட்டா சஃபிஷியன்சி வந்து நீங்க கொஸ்டின சால்வ் பண்ணணும் அப்படின்லாம் தேவையே கிடையாது. ஸோ இந்த டேட்டா இருந்தா இந்த கொஸ்டின சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தெரிஞ்சாலே போதும் டேட்டா சஃபிஷியன்சி ஈஸியா கிராக் பண்ணிடலாம். எப்போ நமக்கு டேட்டா சஃபிஷியன்சில வந்து எரர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எ அதாவது ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்றப்ப இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டூ 4 அப்படிங்கிற மாரி வருது. ஸோ இன்னொரு டேட்டாவ சால்வ் பண்றப்ப 2x பிளஸ் 4y ஈக்குவல் டூ 8 அப்படின்னு சொல்லி இந்த மாரி சில நேரம் வந்துரும். ஸோ இந்த மாரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னா, எய்தர் 1 ஆர் 2 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் தி கொஸ்டின் அப்படிங்கிற மாரி போட்டுக்குவோம். ஆனா கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் இன்டு 2 தான் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து இந்த மாரி வரக்கூடிய கேஸ்ல மட்டும் அது வந்து மிஸ் ஆகும். மத்தபடி எல்லாமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்தந்த டேட்டா இருந்தா நம்ம இந்த கொஸ்டின சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே, டேட்டா சஃபிஷியன்சி என்ன பண்ணிடலாம்? கிராக் பண்ணிடலாம். அப்புறம் வந்து குவான்டிட்டி 1 அண்ட் 2. ஸோ அத வச்சு கேட்பாங்க இல்லையா? குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம். சில சமயம் இதுல கிளர்க் மெயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி என்ன கேட்டு போடுறாங்க அப்படின்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன கேட்டு போடுறாங்க. ஸோ குவாட்ராட்டிக்
ஈக்குவேஷன் வந்து குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்ல வந்து நிறைய டைம் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் ஓரளவு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். குவான்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்? நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாபிக்கும் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஃபுல் டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி நிறைய செக்ஷனல் டெஸ்ட் வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ நிறைய வெப்சைட்ல வந்து செக்ஷனல் டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. இது எல்லாம் ஓரளவு சால்வ் பண்ணிட்டீங்கனாலே குவான்ஸ்ல உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்கோரும் வரும். ஓகேவா? ஸோ அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங். ஸோ ரீசனிங்கை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? மெயின்ஸ்னாலே இவங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்க. பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா? பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து ரீசனிங்ல வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவாப்பா? நான் எழுதின ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமும் சரி, ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமும் சரி, எனக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான்ப்பா. சரியா? இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டே எதுவுமே கொடுக்கல. ஸோ டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னதுப்பா? அதாவது பி லிவ்ஸ் இன் ஃபோர்த் ஃப்ளோர் இப்படின்னு கொடுக்கறது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அல்லது பி லிவ்ஸ் எபோவ் கியூஸ் ஃப்ளோர் இப்படி கொடுத்தாலும் அது வந்து ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்னா இவனுக்கு பக்கத்துல உட்காரவே மாட்டான், இங்க இருந்து செகண்ட் டு த லெஃப்ட் வந்து இவன் இருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால வந்து நிறைய பாசிபிலிட்டி போகும். ஆனா எனக்கு எக்ஸாம்ல கேட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மேக்சிமமே 3 பாசிபிலிட்டி தான். அதுவும் ஏதாவது ஒரு பர்சனுக்கு தான் 3 பாசிபிலிட்டி போட்டு சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டியில ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அந்த லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஆர்ஆர்பி பிஓ கிளரிக்கல் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ரொம்பலாம் கஷ்டமா கேட்கறது கிடையாது. ஓகேவா? யாராச்சும் ரிவ்யூ பண்றவங்க அவ்வளவு டஃப் இவ்வளவு டஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஸோ என்ன நான் எழுதின 2019 கிளர்க் எக்ஸாம்லயே குவான்ஸ் டஃப்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 40 அவுட் ஆஃப் 40 ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணலாம்? போடலாம். தப்பு இல்லாம போட்டீங்க அப்படின்னா 40யுமே உங்களால போட முடியும். எந்த கொஸ்டினையும் ட்விஸ்ட் வைக்கல. ஸோ வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து ஃபேக்கா இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸாம் எழுதினவங்க ரிவ்யூ பண்றது வேற. எக்ஸாமுக்கு போகாம ஒரு சில பேர் வந்து இன்னொருத்தவங்க சொல்றதை கேட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து தப்பா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி உள்ளதை வந்து ரொம்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஒரு சில இது கொஞ்சம் நல்லாவும் ரிவ்யூ பண்ணுவாங்க. தப்பு சொல்ல. முடிஞ்ச வரைக்கும் வந்து எக்ஸாம் போயிட்டு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்றத கூட நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாமே எழுதாம ரிவ்யூ சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நம்புறது வந்து வேஸ்ட். சரி. பசில் சீட்டிங். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன். மெயின்ஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமாவே கேட்கறாங்கப்பா இது. என்னடா இது தப்பாயிடுச்சு? ஒரே நிமிஷம்ப்பா. பிளட் ரிலேஷன் இந்த டாபிக்கும் டைரக்ஷன் டாபிக்கும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இப்பெல்லாம் அதிகமா கேட்கறாங்க. பிளட் ரிலேஷன் டைரக்ஷன்ல மெயின்ஸ்ல வந்து இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ இதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா கோடிங்ல வந்து நியூ பேட்டர்ன் நிறைய வந்து கேட்கறாங்கப்பா. கோடிங் டிகோடிங்ல நியூ பேட்டர்ன் ஓரளவு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா சீக்வன்சியல் அவுட்புட் ரேசிங் எஸ்ஓடி. ஸோ அது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிஓ மெயின்ஸா இருந்தா இது போக எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் அப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸ், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பிஓ மெயின்ஸ்ல அதிகமா கேட்கறாங்க. கிளர்க் மெயின்ஸ்ல பெருசா கேட்கறது இல்ல. ஸோ இது போக வேற கேட்பாங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி வேணா கேட்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இந்த மாதிரி உள்ளதான் கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அட்வான்ஸ் ரீசனிங் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ்ல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் படிக்கணும். ஆனா நீங்க ப்ரிப்பேர் பண்ற டைம்ல 50% ஆஃப் டைம் வந்து குவான்ஸ் ரீசனிங்க்கு வந்து ஒதுக்கிருங்க. நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் போட்டு பாருங்க. சால்வ் பண்றப்ப இப்போ வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் சால்வ் பண்றப்ப மேக்ஸ் இப்போ சால்வ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டினையும் பாருங்கப்பா. ஓகேவா? நம்ம மார்க் டெஸ்ட் தானே போட்டு பார்க்க போறோம். தப்பு இல்ல. ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. அப்பதான் எந்த கொஸ்டினை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். நீங்க எடுத்த உடனே சும்மா அந்த ஆர்டரை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ண முடியாம போகலாம். ஸோ அதனால எப்பயுமே ஒரு குவான்ஸோ ரீசனிங்கோ ஸ்டார்ட் பண்றப்ப 40 கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இங்க நீங்க அந்த மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா
கொஸ்டின் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் அப்படிதான் பண்ணேன். அப்படி பண்ணா மட்டும்தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால அட்டன் பண்ண முடியும். நிறைய பேர் நினைக்கலாம் 3 நிமிஷம் நீ வேஸ்ட் பண்றல அப்படின்னு நினைக்கலாம். நம்ம அதை வேஸ்ட்ன்னு நினைக்க கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கணும். ஓகேவா? அந்த 3 மினிட்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால தான் உங்களுக்கு 3 மினிட்ஸ் அப்படிங்கிறது நான் குவான்ஸ் ரீசனிங் சேர்த்து சொல்றேன். இப்போ உங்களுக்கு செக்ஷனல் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு 1.5 நிமிஷமோ 2 நிமிஷமோ மேக்ஸிமம் போட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் செலெக்ஷனுக்கு வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நம்மளோட டெஸ்கிரிப்ஷன்ல வந்து வைக்கிறேன். ஸோ அதுல வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கிங் மென்டார். பை.